அடுத்து வந்து மத்திய அமைச்சர் அப்படி யோசித்தாங்க. அப்படி போனாப்புல. ஆனா இப்பதான் அண்ணாமலை ஒதுங்கிட்டாரு. அண்ணாமலை தானே பிரச்சனை பண்ணாரு இவங்களை வர விடாம. இப்ப நயினா நாயந்தன் அவங்க ஊருக்கு அவரு யாருன்னே தெரியாது இல்ல. முருகன் முருகன் தான் அந்த அம்மாவை காப்பாற்றணும். முருகனே கைவிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? முருகன் எந்த முருகன்? எல்முருகன் சொல்லுங்க. எல்முருகன் முன்னிலையில சேர்ந்தார். மத்திய அமைச்சர் கூப்பிட்டு போய் மத்திய அமைச்சர் முன்னிலையில நீங்க சேர்றீங்க, அடுத்து எம்பி அடுத்து எம்பி ஆறீங்கன்னா அமித்ஷான்னு சொல்லி தான் உட்கார்ந்து இருந்திருக்கு. அதான் முருகன் வந்திருக்காரு உள்ள. முருகன் வந்தோடனே என்ன இந்த தம்பி இங்க இருக்காரு அப்படின்னோடனே மத்திய அமைச்சர் வட்டார் தான் வாங்க எந்திரிங்க, என்ன மரியாதை இல்லாம யார சொல்றீங்க? முருகன் தான் சொல்றேன், அவர் முன்னில நீங்க சேர போறீங்கன்னா அன்னைக்கே வந்து அந்த வாழ்க்கையில அவங்க அமித்ஷா ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தாங்களோ? அமித்ஷா இல்லைன்னா அட்லீஸ்ட் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இல்லைன்னா இதுல அண்ணாமலை வேற டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஓஹோ, அங்க போய் மத்திய அமைச்சர் சேர்ற நீ அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க நல்ல டைப் தான். நம்ம அன்னைக்கு என்னுடைய இதில் கூட பங்கேற்றாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கூட பேசினாங்க. அவங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க பாதியில. நல்லா. ஆனா காங்கிரஸ்ல இருந்தா இப்பயும் அவங்க எம்எல்ஏங்க. எம்எல்ஏ இல்லைங்க, அடுத்த மாநில தலைவராக இருக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து எல்லாம் பண்ண போட்டோம். அது விதி யாரை விட்டுச்சு அப்படின்றது. சரி பாப்பா, அவங்க வெற்றி பெறுவாங்களா என்னன்னு தெரியும். விளவங்கோடுங்கிறது காங்கிரஸ் தொகுதியா விஜயதாரணி தொகுதியாங்கிறது நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. சரி, ஓகே. அப்படி திருநெல்வேலிக்கு வருவோம். திருநெல்வேலியில கடந்த முறை நின்றவர் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நிக்கிறாரு. நயினா நாகேந்திரன் மாநில தலைவர். எதுக்கு தொகுதி மாறினாரு? இல்ல அதான் இப்போ வந்து இது போட்டிருக்காங்க, ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு இருக்காங்க. அந்த கார்ட்டூன்ல வந்து 4 பேர் சேர்ந்து பாடையில தூக்கிட்டு போற மாதிரி பிஜேபி. நயினா நாகேந்திரன், தமிழிசை, வானதி, அண்ணாமலை இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர். சொன்னதுல இதோட பெரிய தலைவர் யாருங்க பாஜக? ஏதோ கார்ட்டூன் பார்த்தேன் நான் இப்பதான். சங்கிகளே போட்ட கார்ட்டூன் இது. ஓஹோ, அந்த மாதிரி இதெல்லாம் தொகுதியா பார்க்க வேணாம். எல்லாமே ஒரு 3 இடத்துல ஜெயிப்பாங்க. காந்தி ஜெயிச்சிருவாரு, அது மட்டும் உறுதியா சொல்லலாம். ஓ, அவர் என்ன உறுதியா ஜெயிச்சிருவாருங்க? உறுதியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வர்றது பூரா பத்மநாபபுரத்துல பிஜேபி ஜெயிச்சிருமா? எதிர்த்தாப்புல சிபிஎம் நிக்குது. இல்ல அது இப்போ அது கடைசி நேரம் மாறுதல் மாறும். பத்மநாபபுரத்துல ஏற்கனவே சிபிஎம் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக இவர் மனோ தங்கராஜ் அவர்கள் இருந்துக்கிறாங்க. பாப்பா கன்னியாகுமரி எப்படி இந்த இடத்துல காங்கிரஸா பிஜேபியான்னு அவங்க ஏரியா, அது அவங்க 2 முட்டி மோதுற ஏரியா நாகர்கோயில். சரி, இவருக்கு எப்படி நயினா நாகேந்திரன் ஜெயிச்சிருவார்ல, கட்சி மாநில தலைவர்ல போன முறை ஜெயிச்சாரு. நயினா நாகேந்திரன் ஜெயிக்கிற கஷ்டம் தான் அந்த டைம். ஏன் ஏடிஎம்கே சப்போர்ட் இருக்காது அவருக்கு? எடப்பாடி தான் ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஏடிஎம்கே சப்போர்ட் இருந்தா கூட கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட் இருக்காதுங்களா? ஏடிஎம்கே சப்போர்ட் இருக்கு, பிஜேபி யார் ஓட்டு போடுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. சாத்தூர்லாம் இப்படி பாஜக கோட்டையா? அந்த பகுதியெல்லாம் பாஜக ஏது கோட்டை?